வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த ஆர்டரை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. 4வது அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரீசெண்டாக ஆர்டர் பண்ண ஐட்டமும் இதில் லிஸ்ட் ஆகும். சரியா? ஸோ இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அதை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோவ் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ இதில் பேமெண்ட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஷிப் ஆகிடுச்சா, டெலிவரிக்கு வந்திருக்கா, இல்லை எந்த ஹப்பில் இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேன்சல் பட்டன் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கேன்சல் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, கேன்சல் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சல் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்க்ரீன் வரும். இதில் என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன் கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் இருக்கும். கமெண்ட்ஸில் ஏதோ ஒரு 2 வார்த்தை அடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். நான் ராங் ப்ராடக்ட் அப்படின்னு அடிச்சுட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் கேன்சலேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து தப்பாக ஆர்டர் போட்டிங்க, இல்லை ரேட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஆர்டரெலாம் கேன்சல் பண்ணுறது. இது இல்லாமல் வேறு எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.